வணக்கம். ஐ எம் அஸ்ட்ராலஜி ஸ்டூடெண்ட் ஈஸ்வர் குணசேகரன். எனக்குன்னு ஒரு பெரிய இலக்கு இருக்குது. அந்த இலக்கை நோக்கி தான் இப்போ நான் பயணிச்சுட்டு இருக்கேன். அதாவது த வேர்ல்டு பெஸ்ட் அஸ்ட்ராலஜராக மாறணும் அப்படிங்கிறதா என்னோட ஒரு பெரிய கனவு, பெரிய இலக்கு. அதை நோக்கிய பயணத்தில் தான் நான் தற்போது இருக்கேன். அஸ்ட்ராலஜி அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஃபேஷனேட்டான ஒரு விஷயம். எந்த வேலை பார்த்தாலும் எனக்கு கிடைக்காத ஒரு ஆத்ம திருப்தி இந்த அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற சப்ஜெக்டுக்குள்ளே நான் போகும்போது அந்த ஒரு ஆத்ம திருப்தி எனக்கு கிடைச்சதை நான் உணர்ந்தேன். ஸோ ஒன்ஸ் நான் அதுக்கப்புறம் அதை நான் என்னோட கெரியரை நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அப்படியே ஒரு 8 வருஷம் கடந்து வந்துடுச்சு. ஸோ அதில் இப்போ நான் பயணிச்சுட்டு இருக்கேன். என்னோட பயணம் அப்படிங்கிறது ரொம்ப பெருசாக இருக்க போது ஆப்வியஸாக நான் நிறைய விஷயம் நான் கற்றுக்க போகிறேன். ஆல்ரெடி கற்றுக்கிட்ட விஷயம்லாம் ரொம்ப சொற்பமான விஷயம்தான். ஏன்னா ஜோதிடம் அப்படிங்கிறது ஒரு பெரிய கடல். நம்ம அப்படியே கற்றுக்கிட்டே இருக்கலாம், காலம் முழுக்க கற்றுக்கிட்டே இருக்கலாம், அவ்வளோ விஷயம் இருக்குது. ஸோ இன்னும் நிறைய விஷயத்தை நான் எலாபரேட் பண்ணி கற்றுக்க போகிறேன். நிறைய விஷயங்களை நான் ஸ்டடி பண்ணிகிட்டு இருக்கேன். ஜோதிடம் அப்படிங்கிறதே ஒரு அனுபவம் அப்படிங்கிறது தான். எந்த அளவுக்கு பெரிய அனுபவம் நமக்கு வருதோ அந்த அளவுக்கு பெரிய உயரத்துக்கு நம்மளால் போக முடியும். ஸோ அதுக்கு இறைவன் எனக்கு ஒரு நல்ல வழியை காமிச்சிட்டு இருக்கேன். அதை நோக்கி நான் பயணிச்சிட்டு இருக்கேன். இப்போ அது மேட்டர் இல்லை. ஒரு பேசிக் ஹியூமனோட மைண்ட் செட் என்னவா இருக்கும் அப்படின்னா, நல்ல நாலேஜ் கெயின் பண்ணும், நல்ல ஹெல்த்தை பராமரிக்கணும், பிளஸ் நல்ல வெல்த் நம்ம இன்க்ரீஸ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரியான மைண்ட் செட் ஒரு பேசிக் ஹியூமனோட ஒரு மைண்ட் செட்டாக இருக்கு. எங்க எல்லாரும் டிஃப்ரென்சியேஷன் ஆகுறாங்க அப்படின்னா அவங்களோட நாலேஜில் எதை நோக்கி பயணிக்க போகிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துல தான் நிறைய பேர் டிஃப்ரெண்ட் ஆவாங்க. மற்றபடி ஹெல்த் வெல்த் எல்லாமே எல்லாருக்கும் காமனாக உள்ள ஒரு விஷயம் தான். ஸோ நான் பயணிக்க போகிறது அஸ்ட்ராலஜி கண்டென்ட் ரிலேட்டடாக. ஸோ இந்த சேனல் என்னோட பயணம் பெரிய பயணம், நீண்ட பயணம் அப்படிங்கிறதுனால எல்லாத்தையும் ஒரு டாக்குமெண்ட்டாக ஒரு சேவ் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு மெமரி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இதை நான் ஜஸ்ட் ட்ரை பண்ணுற ஒரு விஷயம் தான். இது எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு எந்த ஒரு ஐடியாலஜியும் எனக்கு இல்லை. பட் போக போக எல்லாத்தையும் நான் சரி பண்ணி ஒரு சரியான ஒரு நேர்கோட்டுக்கு நான் எடுத்துகிட்டு வந்துடுவேன். இந்த பயணத்துடைய முதல் அடியை எடுத்து வைக்கணும்னு நினச்சேன். அதே போல் எடுத்தும் வச்சுட்டேன்.